அவர் வந்து 7 ஓவர் ஆடுறத பாக்குறதுக்கு கிடையாது. அவர் வந்தா அடிப்பாரு, 4-6 பொழப்பாரு, மறுபடியும் ஜெயிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அமையும் அப்படின்ற நம்பிக்கையில சொன்னோம். பட் அவர் ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட 10th ஓவர் கிட்டே போன மேட்ச் இறங்கிட்டாரு. ஒரு முறை பார்க்கும்போது அவரும் சரி விஜய் சங்கரும் சரி நமக்கு புரியல. ஏன் இங்க புரியுது, இது ஒரு சுலபமான பிட்ச் கிடையாது. பட் நீங்க அடிக்கிற ஒரு முயற்சி எடுத்து இதுக்கு நீங்க அவுட் ஆயிரலாம்னு தோணுது. இங்க வந்து நிறைய பேர் நிறைய பார்ட்டை வந்து குறை சொல்றாங்க. இப்போ ஒரு சில பவர் பிளேல நம்ம ஆக்சிலரேட் இன்னும் பண்ணிருக்கோம், bowling பவர் பிளேவும் தோத்துறோம், பேட்டிங் பவர் பிளேவும் தோத்துறோம். ஓகே, ஸோ அது எல்லாருமே ஒரு பார்ட் சொல்றாங்க. பேட்டிங் லைன் ஆர்டரா இருக்கட்டும், என்னவா இருந்தாலுமே அவங்கவுங்களோட பெர்செப்ஷன் ஒன்று இருக்கு. ஸோ உங்களுக்கு மேஜரா இதை கரெக்ட் பண்ணி இருந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு போர்ஷனா நீங்க நினைக்கிறது லாஸ்ட்? அதாவது போன மேட்ச் வரைக்கும் நம்ம கான்வே உள்ள எடுத்துட்டு வந்தா சரியாயிரும், ராகுல் திரிபாதி அனுப்பிச்சு விட்ருங்க, தீபக் கூட அனுப்பிச்சிருங்க, சரியாயிரும் நம்பிக்கிட்டு இருந்தோம். இப்போ கான்வேன்றவர் உள்ள வராங்க, வந்த பிறகும் இந்த பேட்டிங் லைனப்பை நம்ம கவனிக்கிறோம். அதான் இப்போ ஒரு மூஞ்சி வைக்கிறீங்கல்ல, அதே மாதிரி தான் இருக்கு.